Praise the Lord. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, let us start with a word of prayer. Gracious and loving Heavenly Father, glorious God, we thank and praise you for this blessed time, for thy goodness always been shown. We praise thee, we honor thee. Thou art a great God in Christ Jesus. We thank thee for thy faithfulness across times and ages, generations, across so many eras. We praise thee and we glorify thy name. Thank thee for all the dear ones who have joined. We pray for today's speaker who is going to share the word, Brother Shaiju Varghese. Shaiju Varghese, we commit him to thy throne of grace. We also pray for the translator, Brother Samuel Martin. Father, we praise thee, we honor thee. Lord, we pray for the singer, Brother Durai from Coimbatore. Lord, continue to use him and guide him. Lord, we pray for all the participants who have joined. May the remaining ones come and join on time to glorify thy word, to understand thy word, to learn from thy word. Pray. Continue to be with us, encourage us. Continue to encourage us to thy word as thou hast done in the past, that we would continue to be faithful in thee. Pray for all the other matters. Remember the net. May thou see to that there's no problems to anybody. We commit everything to the throne of grace. And to be with us and guide us. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior Jesus Christ. Amen. Today the song will be sung by Brother Durai from Coimbatore. He is the elder of the Coimbatore Ganapati Assembly. Over to Brother Durai and his son. Praise the Lord. இந்த நாளிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 18வது பாடலை நாம் பாடலாம். 18வது பாடல்.
அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். அரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் நம்ம கூட இரண்டாவது பாடலாக என்னை விட்டு கொடுக்காத பாடலை கர்த்தருடைய நாமம் பாடலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தடைகின்ற போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை
பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. Praise the Lord. Thank you. Thank you, Brother Durai from Coimbatore, the one who does not leave us, who does keep us safe. He is the Lord God, and we praise God for this song. We continue to remember you all as a family in this manner, and as a shepherd, the assembly there out in Ganapati in Coimbatore. Praise be to God for the songs. Now we welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today we have with us our very first speaker of the Kodambakkam Zoom Bible Study meeting, Dr. Shaiju Varghese. He has been the first speaker ever since we started on May 11th last year. So I am greatly indebted to Brother Shaiju Varghese, who's the Dean of Stewart's Bible College, who has taken the classes every Saturday thereafter and till February this year. And we praise God whenever I invite him, he is ready to speak. May the good Lord be with him. So indeed, he is a great help for the Kodambakkam ministries. We continue to look unto the Lord for him and his family. Now, we also welcome our dear brother Samuel Martin to this evening Bible study, Kodambakkam Zoom Bible study meeting. This is the 319th Kodambakkam Zoom Bible study meeting. We once again remember all the dear ones who have been part and parcel of this ministry, especially the participants, teachers, Bible preachers, and singers, translators, and also the prayer saints who have been praying ceaselessly all the time for the glory of God. May the good Lord be with you all. Today's topic, Brother Shaiju has chosen is the finest moments of a fallen hero. So we have to be careful of our life. We may have a great start, a good look by many at certain times, but then there may be a fall in our life. So we have to be careful that the finest moments, we would keep those finest moments up to the end, so that we won't be a fallen hero, but a really a person who's able to say to the Lord, Lord, thank you, even at the end of the career in the wilderness journey. So this is a topic that Brother Shaiju has taken. It has also touched me, because we have to be careful how important that we are carrying the life, the ministries, and also the testimony that we are supposed to hold for the witness for the Lord all throughout our lives.
So let us look into the details with much prayer, and may the Spirit of God strengthen us as we listen to the word of God. We pray for both Brother Shaiju Varghese from Chennai Stevens Bible College, and also for Brother Samuel Martin, the translator from English to Tamil from Pondicherry, Bethel Assembly. We praise God for these two dear ones. Now for the prayer of the meeting for the Bible study, I request from Sankaran Kovil, Brother Jayapal, evangelist, to pray for the blessing of the Bible study. Over to Sankaran Kovil, evangelist Jayapal. Yes, brother. Praise the Lord. Praise the Lord. உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் மகிமையின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை தந்து எங்களுக்கு மேல் நீர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததே என்பதை நான் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எங்களுடைய உள்ளான மனுஷனிலே பலப்படும்படியாக இப்படிப்பட்ட வேத ஆராய்ச்சி கூட்டங்களை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தந்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளியினுடைய இந்த ஜூம் மீட்டிங்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே இந்த மீட்டிங்கிலே கலந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே விசேஷமாக இந்த நாளிலே இதிலே செய்து கொடுக்கும்படியாக இருக்கிற அருமையான என்னுடைய சகோதரர் சைஜு வர்கீஸ் அவர்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அதுல மொழியாக்கம் செய்ய இருக்கிற சாமுவேல் மார்டின் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் வலிமையாய் பயன்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே அவர் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே அந்த ஹீரோக்கள் அந்த விழுந்து போன நிலைமையை, அது எங்களுக்கு அந்த கடைசி மூமெண்ட் அதை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கும்படியாக அவர்கள் தலைப்பாக கொண்டிருக்கிறபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு முற்பதாவுக்கள் எங்களுடைய முன்னோடிகள் விதமாய் விழுந்து போனவர்கள் அநேகர், அவருடைய அந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்களையும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இந்த வேதாராய்ச்சி கூட்டத்தை நீர் ஒழுங்கு செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் பலப்படும்படியாக இப்படிப்பட்ட செய்திகளை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்காய். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த வேலையை ஆசீர்வதித்து தாரும். செய்து கொடுக்கிற தம்முடைய பிள்ளையை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான சைஜு வர்கீஸ் அவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். அதுபோல மொழியாக்கம் செய்கிற சௌரனையும் கூட கர்த்தாவே சாமுவேல் மார்ட்டினை கூட உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். கர்த்தாவே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த மீட்டிங்கினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை இந்த கர்த்தாவே இந்த இணைப்பில் எந்த விதமான அந்த நெட்வொர்க் கர்த்தாவே பிரச்சனை இல்லாதபடி நாங்கள் தெளிவாக இந்த உம்முடைய வசனங்களை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரையுமாக உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோடம்பாக்கம் திருச்சபையாருக்காக எங்களுடைய அருமையான சகோதரன் சாம்சன் தாமஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Amen. Thank you, Brother Jayapal, evangelist from Sankaran Kovil, for the prayer. Now we are going into the Bible study. Over to Chennai, evangelist Shaiju Varghese, and to Pondicherry, Brother Samuel Martin. Am I audible, brother? Yes, brother. Yeah. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். It's always our privilege to be in God's presence, especially to listen from His word. எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்பது, முக்கியமாய் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாம் அமர்ந்திருப்பது, அது விலையேறப்பெற்ற தருணங்கள்.
As we are together in God's presence this evening, let us humble ourselves in His presence so that the Spirit of God really speak to us from His word. கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்றாய் இணைந்திருக்கிற இந்த நேரத்திலே நம்மை நாமே தாழ்த்தி ஜெபத்தோட அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோட கூட இடைப்படுவாராக. Yes, the title of the sermon for this evening is இந்த சாயங்கால வேளையின் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் the finest moment of a fallen hero. ஒரு விழுந்து போன வீரனுடைய வாழ்க்கையிலே இருந்த மிக சிறந்த தருணங்கள். Yes, so I don't know whether you are able to find out who this fallen hero is. இந்த விழுந்து போன வீரன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. Anyhow, few names may be coming into your mind. ஒருவேளை ஒரு சில பெயர்கள் நம்முடைய ஞாபகத்திலே வரலாம். Since there is no option to find out from you, let me go directly to mention that name. உங்களிடத்திலிருந்து அதை கேட்கக்கூடிய சூழ்நிலை இப்போது இல்லை. ஆகவே நான் நேரடியாக அந்த பெயர்களுக்கு செல்லுகின்றேன். The fallen hero of whom I would like to discuss this evening is Samson. விழுந்து போன வீரன் இந்த சாயங்கால வேளையிலே நாம் சிந்திக்க இருக்கிற அந்த நபர் சிம்சோன். As we go through the book of Judges, நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை கடந்து செல்லும் போது we consider several great individuals who are shining as bright light in the time of darkest moments in the life of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருளான நாட்களிலே மிக ஜொலிப்பாய் பிரகாசித்த அநேக நபர்களை, தனி நபர்களை நம்மால் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்க முடியும். When people of Israel was in trouble, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனைகளிலே, உபத்திரவங்களிலே இருக்கும்போது God sent them judges. தேவன் அவர்களுக்காய் நியாயாதிபதிகளை எழுப்பினார். They acted as the deliverer of the people of Israel from the oppressors. அங்கே ஒடுக்கப்பட்ட எதிரிகளிடமிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டு ரட்சிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். Now when you consider most of the judges, அநேக நியாயாதிபதிகளை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது they were faithful. அவர்கள் எல்லாம் உண்மையுள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். They were obedient and godly people. அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். But when you consider Samson, ஆனால் சிம்சோனை நாம் பார்க்கும்போது he was little different from rest of the judges. மற்ற நியாயாதிபதிகளிடத்திலிருந்து சற்று வித்தியாசப்பட்டவராய் இவர் இருந்தார். Yes, I mentioned that most of the other judges were living by faith and were obedient to the will of God. மற்ற அநேக நியாயாதிபதிகள் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உண்மையுள்ளவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். But Samson, however, he lived his most of the part of his life under the power of the flesh. ஆனால் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தன்னுடைய மாம்சத்தின் வல்லமையின்படியாய் அவன் வாழ்ந்து வந்தான். Yes, most of the part of his lifetime he spent just to please himself, not God. அவனுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி தன்னை பிரியப்படுத்தும்படியாகவே அவன் வாழ்ந்தான், தேவனை பிரியப்படுத்தும்படியாய் அல்ல. We know that physically Samson was a most powerful and great judge among the other judges. நியாயாதிபதிகளின் வரிசையில நான் பார்க்கும் பொழுது சரீர பிரகாரமாக பலம் வாய்ந்த ஒரு நியாயாதிபதியாய் சிம்சோன் காணப்பட்டான். But one thing we need to understand this evening is spiritually he was the weakest judge. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆவிக்குரிய பிரகாரமாய் அவன் மிகவும் பலவீனமான ஒரு நியாயாதிபதி. Now when we study the life of Samson, நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் பொழுது we know that we don't have much of the things to follow from his life. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு பின்தொடரும்படியாய் அநேக காரியங்கள் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். We don't have much of the things to duplicate from his life.
அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து அதன்படியாய் செய்யும்படியாய் அநேக காரியங்கள் இல்லை. But one of the lessons from the life of Samson that we need to learn this evening is ஆனால் இந்த சாயங்கால வேளையிலே சிம்சோனினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், the greatest enemy of every believer is ourself. ஒவ்வொரு விசுவாசியினுடைய மிக பெரிதான எதிராளி யார் என்றால் நாம் தானே, சுயமாகிய நாம் தான். It is ourself is the greatest enemy of each one of us. சுயமாகிய நாம், நம்முடைய சுயம்தான் நம்முடைய பெரிய எதிரியா இருக்கிறது. Samson was a self-sufficient man that caused for all the spiritual shipwreck in his life. சிம்சோன் தன்னுடைய சுயத்திலே எல்லாம் நிறைவுடையவனாய் அவன் இருந்தான். அதுதானே அவனுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருந்தது. Now the major truth that we need to keep in our mind is, if we are able to conquer ourselves, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், நம்மை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், yes, if we are able to conquer ourselves, நம்முடைய சுயத்தை நாம் ஜெயிப்போம் என்று சொன்னால், then we will be able to have a life of spiritual victory and power in this world. இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வெற்றியும் ஆவிக்குரிய வல்லமையும் உடையவர்களாய் அப்போது நம்மால் ஜீவிக்க முடியும். So that is what very, very important as we consider each of our spiritual life in this world. ஆகவே இந்த உலகத்திலே நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நினைத்து பார்க்கும் பொழுது அது மிக முக்கியமா இருக்கிறது. Now, as we consider this Samson as a fallen hero, இப்பொழுது இந்த சிம்சோனை வீழ்ந்த ஒரு வீரனாய், வீழ்ச்சி அடைந்த வீரனாய் நாம் பார்க்கும் பொழுது, there was a finest moment that is mentioned in the scripture, especially in his life. அவனுடைய வாழ்க்கையிலும் அழகிய தருணங்கள், மிக அருமையான தருணங்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் காண முடியும். We see there is only one finest moment we read about Samson's life. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு அருமையான தருணம் அது என்னதென்று நம்மால் காண முடியும். Yes, that is what we are going to consider this evening. அந்த ஒரு தருணத்தை தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். Let us turn our Bibles to Judges chapter 15. நியாயாதிபதிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Judges chapter 15 verses 18 to 20. நியாயாதிபதிகள் 15:18 முதல் 20 வரைக்குமான வசனங்கள். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். Yes. Now these are few short verses where we see the finest moment in the life of this fallen hero. இந்த விழுந்து போன வீரனுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிற அருமையான தருணங்களாய் இந்த சில வசனங்களிலே நம்மால் காண முடிகிறது. As we get into these verses, I would like to highlight 4 important things. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது 4 முக்கியமான கருத்துக்களை இதிலே நாம் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Number 1, முதலாவது, the condition of the fallen hero. இந்த விழுந்து போன வீரனுடைய நிலைமை எப்படியாய் இருந்தது. Number 2, இரண்டாவது, the cry of the fallen hero. இந்த விழுந்து போன வீரனுடைய கதறல், அவனுடைய கூப்பிடுதலை குறித்து நாம் காண்கிறோம். Number 3, மூன்றாவது, the consolation of this fallen hero. இந்த விழுந்து போன வீரன் அவன் அப்படியாய் அந்த காரியத்துக்கு அவன் தன்னை ஒப்புவித்ததை நாம் காண்கின்றோம். And finally, we understand the change of the fallen hero. கடைசியாக இந்த விழுந்து போன வீரனுடைய மாற்றத்தை நாம் அங்கே காண்கின்றோம். These are the 4 things that we are going to consider very briefly this evening. இந்த சாயங்கால வேளையில இந்த 4 காரியங்களை குறித்து சுருக்கமாய் நாம் காண இருக்கிறோம். Number 1, the condition of the fallen hero.
முதலாவது இந்த விழுந்து போன வீரனுடைய நிலைமை எப்படியா இருந்தது? We know that this is just after a great victory that he accomplished in his life. He is seen in this passage. இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை அவன் அடைந்திருந்தான். Yes, he killed almost 1,000 Philistines with just a jawbone of a donkey. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தர்களை அவன் கொன்றிருந்தான். Yes, now look at the condition here. அப்பொழுது இவனுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று பாருங்கள். He just came out of a very heated battle. ஒரு பெரிய மும்முரமான யுத்தத்திலிருந்து அவன் எப்பொழுதுதான் வந்திருக்கிறான். He is very hot. அவன் மிகவும் அங்கே உஷ்ணம் அடைந்தவனாய் காணப்படுகின்றான். He is tired. மிகவும் சோர்வடைந்து இருக்கிறான். And probably we understand that he was almost dehydrated. அங்கே தண்ணீர் இல்லாமல் தண்ணீரற்ற நிலைமையில அவன் சரீரம் இருக்கும் என்றும் நாம் அறிந்து கொள்கின்றோம். Now can you imagine killing 1,000 people with a jawbone? ஒரு தாடை எலும்பினாலே 1000 பேரை கொல்லுவதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகின்றதா? Yeah, killing one person itself, how difficult it is, you know it, isn't it? ஒரு மனிதனை சாகடிப்பது அதுவே எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அல்லவா? And now killing 1,000 people with a jawbone, it must have taken a lot out of Samson. ஒரு தாடை எலும்பினாலே 1000 பேரை கொல்லுவது என்பது சிம்சோனுடைய அதிகமான முயற்சியா இருந்திருக்கும். அவன் சோர்வாயிருப்பான். And even in chapter 15 verse 1 we read that it was a time period of wheat harvest. அது அதிகாரம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், அது கோதுமை அறுவடை செய்கின்ற நாட்களா இருக்கிறது. That means that time would be a time of time must have been a hot time period. அப்படி என்றால் அது ஒரு சூடான உஷ்ணமான நாட்களாய் தான் இருந்திருக்க வேண்டும். So to have this battle to be fought will surely require tremendous physical toil from the part of Samson. இந்த யுத்தத்தை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் சிம்சோன் பட்சத்திலே அதிகமான உடல் உழைப்பு, அதிகமாய் முயற்சி அங்கே இருந்திருக்க வேண்டும். And look at the condition here very specifically mentioned in verse 18. 18ஆம் வசனத்திலே முக்கியமாய் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கொடுக்கப்படுகிறது. Samson feared that he was going to die. அங்கே அவன் சாக போகிற நிலைமையிலே இருக்கிறவனா போல காணப்படுகின்றான். Yes, he was thirsty and he says that now shall I die from my thirst? இப்பொழுது தாகத்தினால் நான் செத்து போவேனே என்று அவன் சொல்லுகின்றான். Yes, look at that situation of this great hero. இந்த ஒரு பெரிய வீரனுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். Yes, he just had a great battle. இப்பொழுது ஒரு பெரிய யுத்தத்தை அவன் நடப்பித்திருக்கிறான். He had won a great victory. பெரிய வெற்றியை அதிலே பெற்றிருக்கின்றான். Now he is in a stage where he would die because he do not have the water. இப்பொழுது அவன் செத்து போவேனோ என்கிற நிலைமையில் இருக்கின்றான், ஏனென்றால் அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. Yes, not only that, look at the situation. Though he is such a great hero with great strength, அது மாத்திரமல்ல, அவன் அதிக பலம் வாய்ந்த ஒரு வீரனாய் காணப்பட்டாலும் கூட he was unable to help himself in this critical moment. இந்த ஒரு சூழ்நிலையிலே தனக்குத்தானே உதவி செய்ய முடியாதவனாய் அவன் காணப்படுகின்றான். Yes, the Lord was bringing Samson into a point where he wants to teach him a very important lesson. கர்த்தர் சிம்சோனை ஒரு நிலைமைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். What is the lesson that the Lord wants to teach Samson here? சிம்சோனுக்கு கற்பிக்கும்படியாய் கர்த்தர் முயற்சி செய்த அந்த பாடம் என்ன? Till this moment, Samson was living as a self-sufficient person. இதுவரைக்குமாய் ஒரு சுய நிறைவடைந்த மனிதனாய் சிம்சோன் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
But here in this particular moment, he was brought into a state where he realizes his inability. ஆனால் இந்த ஒரு தருணத்திலே தன்னால் முடியாது என்கிற இயலாமையை ஒத்துக்கொள்கிற ஒரு தருணத்திற்குள்ளாய் அவன் வந்திருக்கிறான். Everywhere, in every chapter, we read him about as a person who is totally self-sufficient. எல்லா அதிகாரங்களிலும் எல்லா பகுதியிலும் அவனை குறித்து வாசித்தால் ஒரு தன்னிறைவு அடைந்த ஒரு மனிதனாகவே அவனை குறித்து நம்மால் காண முடியும். But that self-sufficient man is brought by God into a place where he really understands his inability. ஆனால் தன்னிறைவு அடைந்த அந்த மனிதன் தேவனால் ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரப்பட்டு தன்னுடைய இயலாமையை உணர வைக்கும்படியாய் செய்யப்பட்டிருக்கின்றான். Yes, he may have been able to kill 1,000 Philistines with a jawbone. ஒருவேளை ஒரு தாடை எலும்பினாலே 1000 பெலிஸ்தர்களை அவனால் கொல்ல முடியும். But he now is in the need of the help from God in this critical moment. ஆனால் இந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலே தேவனுடைய உதவி அவனுக்கு தேவையா இருக்கிறது. Yes, what he needs water. அவனுக்கு என்ன இப்பொழுது தேவை? அவனுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. The basic need of a human life. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையா இருக்கிற ஒன்றுதான் அது. Though he was able to kill 1,000 Philistines by a jawbone, அவன் ஒரு தாடை எலும்பினாலே 1000 பெலிஸ்தர்களை கொல்லுகிறவனா இருந்தால் கூட now he is brought into a place where he has to depend upon the Lord for the basic need of his life. தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைக்கு கூட தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். Oh dear brothers and sisters, that is the greatest lesson that we all need to learn in our day-to-day Christian life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமா இதுதான் இருக்கிறது. Without God, we can do nothing in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. Yes, many times we act and live as if we are self-sufficient in our lives. அநேக நேரங்களிலே நாம் தன்னிறைவு அடைந்தவர்களாய் எல்லாம் முடிந்தவர்களை போல் நாம் செயல்படுகின்றோம். But one thing that we all need to understand in our personal life is, without God, we are just like a helpless baby. தேவன் நம்மோட கூட இல்லை என்று சொன்னால் உதவியற்ற ஒரு சிறு குழந்தையை போல்தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We are dependent on our God for everything. நம்முடைய தேவன் மீது எல்லாவற்றிற்கும் நாம் சார்ந்து இருக்கிறவர்களாய்த்தான் இருக்கின்றோம். The air that we breathe, நாம் சுவாசிக்கிற இந்த மூச்சு காற்று, the water we drink, நாம் குடிக்கிற குடி தண்ணீர், the food we eat, நாம் உண்ணுகிற நம்முடைய உணவு, and everything else that we enjoy in our everyday life is from the Lord. நாம் அனுபவிக்கிற மற்ற எல்லா காரியங்களும் தேவனிடத்திலிருந்து தானே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. But many times we live as if we forget all these things in our day-to-day Christian living. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அநேக முறை இவைகளை எல்லாம் மறந்தவர்களை போன்று நாம் ஜீவிக்கிறோமே. Samson forgot it. சிம்சோன் அதை மறந்து போனான். But God has brought into a place through the hard times to remind him that. ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலையின் மூலமாய் கர்த்தர் அதை அவன் நினைவு கூறும்படியாய் கொண்டு வந்திருக்கிறார். So dear brothers and sisters, இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, don't wait for the moment where the Lord is going to bring you into such kind of moment. அந்த விதமான தருணங்களின் ஊடாய் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டாம். Before that, it is our responsibility to realize and depend upon God every moment for everything that is there in our lives. அதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொள்வது மிகவும் தேவை. We cannot do anything without our God. நம்முடைய தேவன் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றையும் செய்ய முடியாது. So that was the condition of this fallen hero in this passage. ஆகவே இந்த பகுதியிலே இந்த வீழ்ச்சி அடைந்த வீரனுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது.
he was brought into a state where he would realize his inability, and he understand that though he is a great man, he still needs God to meet his basic needs. அவன் இவ்விதமாய் ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வரப்பட்டு தன்னுடைய கையாலாகாத தன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாய் அவன் பெரிய வீரனாய் இருந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளும்படியாய் அங்கே செய்யப்பட்டது. Yes, this evening let us also consider how much we live with the realization that we need God for everything in our lives. இந்த சாயங்கால வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் நமக்கு எவ்வளவு அவசியமானவராய் இருக்கிறார், அவரை சார்ந்து கொள்வது எவ்வளவு நல்லது என்பதை நாம் உணர வேண்டும். Number 2, இரண்டாவதாக the cry of the fallen hero. இந்த வீழ்ச்சி அடைந்த வீரனுடைய கூப்பிடுதல், அவனுடைய கதறல் சத்தம் அது எப்படியா இருந்தது? Now when the Lord brought him into this great moment of weakness, இந்த ஒரு பலவீனமான சூழ்நிலையிலே தேவன் அவனை அழைத்து வந்தபோது what we read here is Samson does the smartest thing that he can ever do in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யக்கூடிய மிக ஒரு மேன்மையான காரியத்தை அவன் செய்திருக்கின்றான். What is that? அவன் என்ன செய்தான்? He calls upon the Lord. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். He cries unto the Lord. கர்த்தரை நோக்கி அவன் கதறி கூப்பிட்டான். That is what we read in verse 18 here. அதைத்தான் நாம் 18ஆம் வசனத்திலே இங்கே வாசிக்கிறோம். Now here we have a very short 27 word prayer of Samson. இங்கே சிம்சோனுடைய வெறும் 27 வார்த்தைகளால் நிறைய பெற்ற ஒரு ஜெபத்தை நம்மால் காண முடிகிறது. Though this prayer is very simple, இந்த ஜெபம் அது மிகவும் எளிமையாய் காணப்பட்டாலும் கூட this prayer speaks volumes about Samson as well as Samson's God. இந்த ஜெபம் சிம்சோனை குறித்தும் சிம்சோனுடைய தேவனை குறித்தும் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறது, அதை குறித்து பேசுகிறது. Now when you consider the cry of Samson in this passage, இந்த பகுதியிலே சிம்சோனுடைய கூப்பிடுதலை விண்ணப்பத்தை நாம் பார்க்கும் பொழுது two things we can understand about his cry. அவனுடைய விண்ணப்பத்தினாலே இரண்டு காரியங்களை நம்மால் அறிய முடியும். Number 1, it was a cry of humility. முதலாவது தன்னுடைய தாழ்ச்சியினாலே கூப்பிடப்படுகிற ஒரு கதறல். Yes, look at verse 16. அங்கே 16ஆம் வசனத்தை பாருங்கள். What he says there. அங்கே என்ன சொல்கிறான்? அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். What Samson says? I killed 1,000 people with the jawbone of a donkey. சிம்சோன் என்ன சொல்லுகிறான்? இங்கே ஒரு கழுதையின் தாடை எலும்பினாலே 1000 பேரை நான் கொன்றேன் என்று சொல்லுகின்றான். Yes, he is self-sufficient in verse 16. 16ஆம் வசனத்திலே தன்னிலே தானே அவன் நிறைவடைந்தவனை போன்று காணப்படுகின்றான். Yes, when we read verse 16, we understand that he had an I trouble. I. அங்கே 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் என்கிற அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டவனை போல் தோன்றுகிறது. Yes, even in the preceding verses and every moment we see that he was acting only for pleasing himself, and his own greatness was the important thing for Samson. அதற்கு முன்னான வசனங்களை நாம் வாசித்தாலும் கூட தன்னுடைய மேன்மையே அவனுக்கு முக்கியமா இருக்கிறது, தன்னை பிரியப்படுத்த வேண்டும் என்றே அவன் செயல்படுகின்றான். Samson never gave glory to God any moment of his life thus far. இதுவரைக்குமாய் சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் எதையும் செய்யவில்லை. Always he claims glory for himself whenever he has the great victories. எப்பொழுதெல்லாம் வெற்றி கிடைக்கிறதோ அதனுடைய மகிமையை எல்லாம் அவனே எடுத்துக்கொள்கிறவனாய் போல் காணப்படுகின்றான். And he failed to recognize that the spirit of the Lord was working through him. அங்கே தேவனுடைய ஆவியானவர் அவன் மூலமாய் அங்கே கிரியை செய்கிறார் என்பதை அவன் உணராமல் இருந்தான். That was the condition of Samson here. இந்த சூழ்நிலையில் தான், இப்பேற்பட்ட நிலைமையில் தான் சிம்சோன் காணப்பட்டிருந்தான்.
Sometimes this is what happens in the life of many believers. அநேக நேரங்களிலே அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் இதுதான் காணப்படுகிறது. Spirit is indwelling us, and Spirit is working in our lives. ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை அவர் நடப்பிக்கின்றார். Many times we do not recognize that truth when it comes into the daily movements of our Christian living in this world. அநேக சந்தர்ப்பங்களிலே அதை நாம் உணர மறுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாய் அதை உணராமலே போகின்றோம். Look at this cry of Samson here. இப்பொழுது இங்கே சிம்சோனுடைய அந்த கூப்பிடுதலை கவனித்து பாருங்கள். He was brought into the end of his abilities. அவனுடைய தன்மை, அவனுடைய பலத்தினுடைய கடைசி தருணங்களிலே அவன் கொண்டு வரப்பட்டு நின்று கொண்டிருக்கிறான். He humbles himself before God. தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்மைப்பட்டவனாய் இருக்கிறான். He acknowledges his utter dependence upon the Lord. தேவன் மேல்தானே முற்றிலும் அவன் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை அவன் அப்பொழுது ஒத்துக்கொள்கின்றான். Look at that moment here. இந்த தருணத்தை கவனமாய் உற்று நோக்குங்கள். He really understood that unless God intervenes, I will die. தேவன் இப்பொழுது இடைப்படவில்லை என்று சொன்னால் நான் செத்து போவேன் என்பதை அவன் அங்கே உணர்கின்றான். Yes, what a moment it was. என்ன ஒரு தருணம் என்று நினைத்து பாருங்கள். Samson was brought into a level where he really understands that unless God of heaven intervenes in my life, I will die. என்ன ஒரு தருணம் என்பதை யோசித்து பாருங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இடைப்படவில்லை என்று சொன்னால் நான் செத்து போவேன் என்பதை உணர்ந்திருக்கின்றான். No matter how greater you are, எவ்வளவு பெரியவர்களாய் நீங்கள் இருந்தாலும் கூட, no matter how stronger you are, எவ்வளவு பலமுள்ளவர்களாய் நீங்கள் இருந்தாலும் கூட, no matter how great your personal glory is, உங்களுடைய தனிப்பட்ட மகிமை கௌரவம் அது எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் கூட, look at that. Samson was brought into a level where it was just a matter of survival for him. அங்கே சிம்சோன் கொண்டு வரப்பட்ட அந்த நிலைமையை பாருங்கள். அவன் உயிர் பிழைக்க வேண்டுமானால் பிழைப்பானா இல்லையா என்கிற ஒரு தருணத்திலே அவன் வந்து நிற்கின்றான். Oh dear brothers and sisters, we should never give such chances in our life for God to bring us into such a level. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நம்மை கொண்டு வந்துதான் இவைகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமையிலே நாம் வந்துவிடக் கூடாது. So here Samson was humbled and he really depended upon the Lord. Though he is very great, he realized that without God, I will die right now. இங்கே சிம்சோன் தன்னைத்தானே தாழ்த்தி அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் தேவன் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இடைப்படவில்லை என்றால் நான் மரித்து போவேன் என்பதை அவன் ஒத்துக்கொள்கின்றான். So it was a cry of humility. ஆகவே ஒரு தாழ்மையின் கூப்பிடுதலாய் அது இருக்கிறது. So when he approached the Lord, he approached God with humility. ஆகவே அவன் தேவனை கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தாழ்மையோட கூட அவரை நோக்கி கூப்பிட்டான். So dear brothers and sisters, how do we really approach our God in our prayers? அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்களிலே நாம் எப்படி தேவனை நோக்கி பார்க்கின்றோம்? We should come to him humbly by recognizing that he is the potter and I am the clay. நம்மை நாமே தாழ்த்தி அவர் குயவனாய் இருக்கின்றார், நான் அவர் கையில் உள்ள களிமண் தான் என்பதை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் வர வேண்டும். That is something very important in relation to each of our Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. It is just like a child who approaches his father. ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்திலே எப்படி வருமோ அதை போன்று அது இருக்க வேண்டும். Yes, when he comes into the presence of the father, he comes with an open hand. அந்த குழந்தை தகப்பனிடத்திலே வரும் பொழுது திறந்த கையோட அது ஓடி வரும். He comes to the presence of the parent with an open heart. திறந்த மனதோட தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே குழந்தை வரும். He comes to parents with absolute trust in the parents.
முற்றிலுமான நம்பிக்கையோட கூட பெற்றோர்கள் மீது உள்ள நம்பிக்கையினாலே அவர்களிடத்திலே அந்த குழந்தை ஓடி வரும். That is how we need to enter into the presence of the Lord. அப்படியாகத்தான் தேவனுடைய சமூகத்திலே நாம் நுழைய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். It was a cry of humility. அது ஒரு தாழ்மையின் கூப்பிடுதலாய் அங்கே இருந்தது. Number two, இரண்டாவதாக it was a cry that honors God. அந்த கூப்பிடுதல் தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுக்கு கனத்தை கொடுக்கிற கூப்பிடுதலாய் இருந்தது. Yes, it was a cry that honors God. தேவனை கனப்படுத்துகிற ஒரு கதறலின் சத்தம். Yes, it is not just Samson humbled himself. சிம்சோன் தன்னை தாழ்த்தினான் என்பது மாத்திரம் அங்கே நிகழவில்லை. Instead, he exalted God in his prayer. தன்னுடைய விண்ணப்பத்திலே அவன் தேவனை உயர்த்துகிறவனாகவும் காணப்பட்டான். Yeah, three things we can notice in a manner how he exalts his God. தன்னுடைய தேவனை எப்படி அவன் கனப்படுத்துகிறான் என்பதை மூன்று விதங்களிலே நம்மால் கவனிக்க முடிகிறது. Number one, he acknowledges the power of God. முதலாவது தேவனுடைய வல்லமையை அவன் ஒத்துக்கொள்கின்றான். Look at the statement that he says in verse 18. 18ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிற வாக்கியத்தை கவனியுங்கள். What does he say here? அவன் என்ன சொல்லுகின்றான்? Oh, thou hast given this great deliverance into the hand of thy servant. தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறீர். Yes, yeah, Samson understand the fact that though he was used to kill 1,000 Philistines with a jawbone, சிம்சோன் தன்னுடைய தான் அந்த ஒரு தாடை எழுப்பினால் 1000 பேரை கொல்லும்படியாய் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தாலும், and he also recognized the fact that it is God's power that gave victory to him. இந்த வெற்றியை அவன் பெற்றதற்கு காரணம் தேவனுடைய வல்லமை என்பதையும் அவன் அறிந்து அதை ஒத்துக்கொண்டான். Yes, he recognizes the fact that it is the hand of the Lord that has given the victory to him. கர்த்தருடைய கரம் தானே இந்த வெற்றியை அவனுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை அவன் அங்கே அறிக்கையிட்டான். It is the power of the Lord by which he was able to accomplish this victory. தேவனுடைய வல்லமையினாலே இந்த ஜெயத்தை அவன் அடைந்தான் என்று அவன் சொல்லுகின்றான். Yes, dear brothers and sisters, this is another thing that we all need to understand in our day-to-day Christian life. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை இதுதான். Yes, every victory, every success in our life is only because of the power of God that we enjoy. ஒவ்வொரு ஜெயமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற, நாம் பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியும் அது தேவனுடைய வல்லமையினால் தானே நமக்கு கிடைக்கின்றது. Don't try to make the victories and success your own. வெற்றிகளை எல்லாம், நீங்கள் பெறுகிற ஜெயத்தை எல்லாம் உங்களுடையது, உங்களால் ஆனது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். Instead, it is the work of the Lord, it is the power of the Lord by which we are able to have any victory and any success in our lives. ஆனால் அவைகள் எல்லாம் தேவனுடைய செயலாய் இருக்கிறது. நாம் எந்த ஒரு வெற்றியை பெற்றாலும் அது தேவ செயலால் நிகழ்ந்தது என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். We always need to live our life with a knowledge of the power of God that is always working in our lives. தேவனுடைய வல்லமையை குறித்ததான அறிவு உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வல்லமை செயல்படுகிறது என்பதை அறிந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். Yes, when it comes into our life, we always need to take time to praise God for his power by which he gives us victories in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகிற வெற்றிக்கெல்லாம் அவருடைய வல்லமைதான் காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதற்கு நேரம் எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Dear brothers and sisters, how many times we really have acknowledged God's power and praised him for what he does in our lives? அருமையான சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை நாம் தேவனுடைய வல்லமையை அறிந்து அதை ஒத்துக்கொண்டு அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட்டு இருக்கின்றோம். Think of all the prayers that the Lord has answered for you. உங்களுக்காக தேவன் பதிலளித்த எல்லா ஜெபங்களையும் நினைத்து பாருங்கள். Think of all the moments in which the Lord has enabled you to have success in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடையும்படியாய் தேவன் செய்த எல்லா தருணங்களையும் நினைத்து பாருங்கள். Or think of how many times he has made impossible things as possible before you. எத்தனை முறை உங்களுக்காக முடியாத காரியங்களை அவர் முடியும்படியாய் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். It is by his power. அவைகளெல்லாம் அவருடைய வல்லமையினால் நிறைவேறி இருக்கிறது. It is absolutely by his power. அவைகளெல்லாம் நிச்சயமாய் அவருடைய வல்லமையில் தானே நமக்கு நடந்தேறி இருக்கிறது. That realization must be always there in the life of every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் இந்த உணர்தல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். So he acknowledged the power of God in his cry. ஆகவே அவன் தன்னுடைய கூப்பிடுதலிலே தேவனுடைய வல்லமையை அவன் ஒத்துக்கொண்டவனாய் அதை அறிக்கையிடுகிறதை நாம் காண்கின்றோம். Number 2, he acknowledged the person of God. இரண்டாவது தேவனுடைய அந்த ஆழ்தன்மையை அவன் அங்கே அறிக்கையிடுகின்றான். Now look at the statement that he uses in verse 18. 18ஆம் வசனத்திலே அவன் உபயோகிக்கிற வாக்கியத்தை பாருங்கள். He calls himself as thy servant. அங்கே உம்முடைய அடியேன் கையினாலே உம்முடைய அடியேன் என்று தன்னை அவன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். I am your servant. நான் உம்முடைய வேலைக்காரனாய் இருக்கின்றேன், ஊழியனாய் இருக்கின்றேன். Yes, look at that. Samson came into a situation where he is ready to acknowledge that God is the master of his life. சிம்சோன் ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வரப்பட்டான். அந்த சூழ்நிலையிலே அவன் சொல்லுவது என்னவென்றால் தேவன் தாமே என்னுடைய வாழ்க்கையின் எஜமானனாய் இருக்கிறார் என்று அவன் சொல்லுகின்றான். Oh, that's the reason why I call this passage as the finest moment in the life of Samson's life. ஆகவேதான் இந்த பகுதியை சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான தருணமாய் நான் சொல்கின்றேன். Oh, finally he comes to a place where his priorities of his relationship with God becomes right. இறுதியாக தன்னுடைய தேவனோடு கூட இருக்கிற உறவு அது சரியாகும்படியான ஒரு தருணத்திலே அவன் வந்து நிற்கிறான். Yes, his priorities are now come to a stage where he has put it in order. அவனுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் இப்பொழுது சரியா இருக்கக்கூடிய நிலைமையிலே அவன் இருக்கின்றான். Up to this moment, Samson was the master of his life. அது வரைக்குமாய் சிம்சோன் தாமே தன்னுடைய வாழ்க்கையின் எஜமானனாய் அவன் காணப்பட்டான். Now this is the point in which he acknowledges the fact that God is the master of his life. இந்த இடத்திலிருந்து தான் தன்னுடைய வாழ்க்கையின் எஜமானன் தேவன் என்பதை அவன் ஒத்துக்கொள்கின்றான். He is ready to bow down before the authority of God. இப்பொழுது தேவனுடைய அதிகாரத்திற்கு முன்னாய் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க, தன்னை குனிந்து தலைவணங்க அவன் அர்ப்பணிக்கின்றான். So there is a confusion all the time when it comes into the life of the believers. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த ஒரு குழப்பம் காணப்படும். What is the confusion? அந்த குழப்பம் என்ன? Who is the master and who is the slave? யார் எஜமானனாய் இருக்க வேண்டும், யார் அங்கே அடிமையானவனாய் இருக்க வேண்டும்? That is a confusion all the time. அது ஒரு எப்பொழுதும் குழப்பமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Who is the master? Who is the slave? யார் எஜமானன், யார் அடிமையானவன்? Oh, dear brothers and sisters, this is a moment in which we all need to recognize that the Lord has saved us and purchased us by paying his precious blood on the cross of Calvary, and we are his slaves all the time. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கிரயமாய் மீட்டிருக்கின்றார். ஆகவே நாம் எப்பொழுதும் அவருக்கு அடிமையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Yes, he has the exclusive right over each one of us as the master of our life. நம்முடைய வாழ்க்கையின் எஜமானனாய் இருப்பதற்கு எல்லாவித உரிமைகளும் அவரிடத்தில் இருக்கிறது. He alone has the right and power to direct the course of each of our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆட்சி செய்வதற்கு, வழிநடத்துவதற்கு அவரிடத்திலே தானே வல்லமையும் உரிமையும் இருக்கிறது. He is the master and we are the slaves. அவர் தாமே எஜமானனாய் இருக்கின்றார், நாம் அவருடைய ஊழியக்காரர்களாய் அடிமையானவர்களாய் இருக்கின்றோம். Every morning we need to remind ourselves, he is the
master and I am the slave. ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் இதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய எஜமானன், நாம் அவருடைய அடியார்கள். So he acknowledged the person of God. ஆகவே தேவனுடைய ஆள்தன்மையை அங்கே ஒத்துக்கொள்ளுகிறதை இங்கே நாம் காண்கின்றோம். Number 3, we acknowledge God's preeminence. மூன்றாவதாக தேவனுடைய முக்கியத்துவத்தை, அவருடைய அந்த ராஜரீக தன்மையை அவன் ஒத்துக்கொள்கிறதை நாம் காண்கின்றோம். Yes, look at the statement that he uses in verse 18. 18ஆம் வசனத்திலே அவன் உபயோகிக்கிற வாக்கியத்தை பாருங்கள். Samson is worried that he might die and fall into the hands of the uncircumcised. சிம்சோன் தாகத்தினாலே செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்று அவன் கேட்கின்றான். He is worried that, oh, will I fall into the hands of these uncircumcised people after my death? அங்கே விருத்த சேதனம் இல்லாத இந்த ஜனங்களுடைய கையிலே நான் விழுந்து விடுவேனோ என்று அவன் கவலைப்படுகின்றான். Oh, he worries that if I die like this, அவன் எப்படி கவலைப்படுகின்றான், ஒருவேளை நான் இப்படியாக இறந்து போவேன் என்று சொன்னால் Philistines will take my body, பெலிஸ்தியர்கள் என்னுடைய சரீரத்தை எடுத்து செல்வார்கள், and they will make use of my death to dishonor the name of the Lord. என்னுடைய மரணத்தினாலே என்னுடைய தேவனுடைய நாமத்தை அவர்கள் கனவீனப்படுத்துவார்களே. So Samson prayed to the Lord, Lord, spare my life. ஆகவே சிம்சோன் தேவனிடத்திலே ஜெபிக்கின்றான், கர்த்தாவே என்னுடைய ஜீவனை காப்பாற்றும். Yes, Lord, spare my life so that your name may not be dishonored. கர்த்தாவே என்னுடைய ஜீவனை காப்பாற்றும், அப்பொழுது உம்முடைய நாமம் அங்கே கனவீனப்படாமல் இருக்கும். My dear brothers and sisters, we need to very carefully look at this statement. அருமையான சகோதர சகோதரிகளை, மிக கவனமாய் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்க வேண்டும். Oh, this was the single moment in the life of Samson. He is not thinking about himself. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்து நினைக்காத ஒரே ஒரு தருணம் இதுதான். Yes, this is the only time in which he is thinking about the glory of God, honor of God. இந்த ஒரு தருணத்தில் தான் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கனத்தை குறித்து அவன் யோசிக்கின்றான். Oh, dear brothers and sisters, that is something that we all need to keep in our mind. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். How much we live a life by really giving honor to the Lord, by recognizing the preeminence and the glory of God in our daily lives. எத்தனை சூழ்நிலைகளிலே எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு கனத்தை செலுத்தி முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் தேவனுக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Are we dishonoring the name of the Lord through our lives? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை நாம் கனவீனப்படுத்துகிறோமா? Are we dishonoring the name of the Lord through the words that we speak and through the actions that we do? நாம் பேசுகிற வார்த்தைகளினாலே, நாம் செய்கிற செய்கைகளினாலே தேவனுடைய நாமத்தை நாம் கனவீனப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? Or do we really honor the Lord by recognizing his glory and preeminence all the time in each and every moment? அல்லதென்றால் நம்முடைய செய்கைகளினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கனப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் காணப்படுகின்றோமா? Yes, the condition of the fallen hero. விழுந்து போன வீரனுடைய சூழ்நிலை, நிலைமை என்னதென்பதை நாம் சிந்தித்தோம். Number 2, the cry of the fallen hero. இரண்டாவது, விழுந்து போன வீரனுடைய கூப்பிடுதலை குறித்து சிந்தித்தோம். Number 3, the consolation of the fallen hero. மூன்றாவதாக அவனுக்கு கிடைத்த ஆறுதல், அதை குறித்து நாம் பார்க்கலாம். When Samson prayed, God heard him. சிம்சோன் இப்படியாய் கூப்பிட்டு ஜெபித்த பொழுது தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டருளினார். God answered his prayer. தேவன் அவனுடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார். God gave him the water by his sovereign work. தேவன் தம்முடைய ஆதீனத்திலே தம்முடைய வல்லமையின்படியாய் அவனுக்கு தேவையான தண்ணீரை அவர் கொடுத்தார். So God has heard the cry of this man and answered his prayers. ஆகவே இந்த மனிதனுடைய
கூப்பிடுதலை கதறல் சத்தத்தை கேட்டு தேவன் அவனுக்கு பதில் அளிக்கின்றார். Yes, dear brothers and sisters, that was a great consolation in the life of this man. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிக பெரிதான ஆறுதல் இதுவாய் இருக்கிறது. God answered Samson through a great miracle. தேவன் ஒரு பெரிய அற்புதத்தின் மூலமாய் சிம்சோனுக்கு பதில் கொடுத்தார். What he needed in the weakest moment of his life, God has provided to him through a great miracle. அவனுடைய வாழ்க்கையின் பலவீனமான நேரத்திலே அவனுக்கு என்னது தேவையா இருந்ததோ அதை ஒரு அதிசயத்தின் மூலமாய் தேவன் அவனுக்கு கொடுத்தார். He took the water, அவன் அங்கே தண்ணீரை அவன் பருகினான், and his strength was revived. அவனுடைய உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது. And he continued, he regained his strength and he continued to live. அவன் மறுபடியும் உயிர் பிழைத்தவனாய் அவன் தொடர்ந்து ஜீவிக்கிறதை நாம் காண்கின்றோம். What a consolation it was. எவ்வளவு ஒரு ஆறுதலான செய்கையாய் இது இருக்கிறது. This evening, the same thing is the consolation for each one of us. இந்த சாயங்கால வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற ஆறுதலும் இதுதான். Our God is a prayer answering God. நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். We serve a God who answers our prayer. நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் செய்கிற தேவனையே நாம் சேவிக்கின்றோம். He invites us to pray. நம்மை ஜெபிக்கும்படியாய் அவர்தானே அழைப்பிக்கின்றார். And he promises to hear us when we pray. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை கேட்கும்படியாய் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். He promises to answer our prayers. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவேன் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார். And he has asked us to cast all our cares upon him. நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்திடும்படியாய் அவர் நம்மை அழைக்கின்றார். Yes, this evening, that is a greatest consolation for each one of us as we face the troubles of this world. இந்த உலகத்தின் உபத்திரவங்களை பிரச்சனைகளை எதிர்நோக்குகிற நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற பெரிதான ஆறுதலா இது இருக்கிறது. We have a God who hears and answers our prayer. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் அளிக்கிற தேவன் நமக்கு உண்டு. And finally we read here the change of the fallen hero. கடைசியாக இந்த வீழ்ச்சி அடைந்த வீரனுடைய மாற்றத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். When we come to verse 20 here, 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது there we read, he judged Israel in the days before listing 20 years. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். Yes, there we see a great change happened in the life of this man. இங்கே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாறுதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் காண்கின்றோம். He judged the Israel 20 years from this moment. இந்த தருணத்திலிருந்து 20 வருடங்கள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். We do not have the greatest details about what are the things that he did during this 20 years. இந்த 20 வருடங்களிலே அவன் என்னவெல்லாம் செய்தான் என்கிற அந்த விரிவான பட்டியல் நமக்கு கொடுக்கப்படவில்லை. But from this context, we can understand that this 20 years was, number one, a time of obedience. ஆனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற பின்னணியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த 20 வருடங்களும் கீழ்ப்படிதல் உள்ள நாட்களாய் அது இருந்திருக்கும். He was a man who always lived in disobedience. அவன் எப்பொழுதும் கீழ்ப்படியாத ஒரு மனிதனாகவே தான் வாழ்ந்து வந்திருக்கிறான். Now from this finest moment onwards, great changes had happened in his life, and he served the Lord for 20 years in obedience. இந்த அருமையான தருணத்தில் இருந்து அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் 20 வருடங்கள் கர்த்தரை சேவித்தான் என்று நாம் அறிகின்றோம். Not only that, it was a time of order. அது மாத்திரமல்ல, அது ஒரு ஒழுங்கு நிறைந்த காலமாய் இருந்திருக்கும். We read here, the 20-year period was a time of peace for the people of Israel. அங்கே 20 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது சமாதானம் மிகுந்த நாட்களாய் இருந்தது.
Why? Because Samson was able to subdue the Philistines, and he was faithfully leading the people of God because of this great change that happened here. ஏனென்றால் அவன் பெலிஸ்தர்களை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி இஸ்ரவேலரை சமாதானமாய் நடத்த முடிந்தது. ஏனென்றால் இந்த அருமையான தருணம் அவனுக்கு மாறுதலாய் கிடைத்திருந்தது. So this evening, the Lord is the Lord who likes to change our lives. இந்த சாயங்கால வேளையிலே நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் மாறுதலுக்கு உட்படுத்த பண்ண மாற்ற அவர் விரும்புகிறவராய் இருக்கின்றார். Whatever be the kind of disobedience that are there in your life, yes, if you come into the finest moment of humbling yourselves and cry to the Lord for the mercies of God, He is the one who can change you this evening. உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன விதமான கீழ்ப்படியாமை இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட அருமையான தருணமாகிய உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய தருணம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு உங்களை மாறுதலுக்கு உட்படுத்த பண்ணுவார். Yes, let us consider our life in the presence of the Lord according to the word that we have discussed this evening. தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்ட வசனத்தின் அடிப்படையிலே நாம் நிதானித்து பார்ப்போம். Don't wait for the Lord to bring you into the point of weakness to humble you. உங்களை தாழ்த்தும்படியாய் தேவன் தாமே பலவீனமான ஒரு நேரத்திற்குள்ளாய் கொண்டு செல்லும் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டாம். It is our responsibility to humble ourselves in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. Let us yield ourselves to the Lord. தேவனுக்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். Let us depend on the Lord for everything in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களுக்காகவும் தேவனையே நாம் சார்ந்து காணப்படுவோம். Let us be revived in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். Serve Him faithfully for His glory. அவருடைய மகிமைக்காக அவரை உண்மையோடே நாம் சேவிப்போம். May His name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. ஆமென். Glory to be the living God. Yield completely to the Lord, depend on Him, trust on Him, revive so that the name of the Lord would be glorified, and serve Him faithfully. These are the things that we have seen, and the life of Samson is a very important one. We are to learn from the characteristics of the Word of God, the lives of different people, and to find out what are the qualities they have, what are the things they have done good and they have done wrong. So in this case, Samson, when we take the character, he has fallen. So there are certain things that we can learn from, that we won't repeat it, that same thing. So the first is the condition of the fallen hero. The second is a cry of the fallen hero. The third is the consolation of the fallen hero. And the fourth is the change of a fallen hero. So these are the things that many points are seen in these four main points. I don't want to repeat all of them, but one thing is important, that from these minus points of Samson, Samson did certain very dire or certain big mistakes. So let us understand that God does not want us to be self-sufficient. That is very, very important. Otherwise, He will make us feel that, and we would go into a point that we would be very much far away from God. So these things are something which we have to understand in the day-to-day life, acknowledge the power of God, and then we should know that the Lord God is a potter and not we, the potter, and we have to understand that we are the pots. So the Lord can
go take us through difficult parts, difficult situations, and all that. And yet we should thank God for everything. So Samson, we had learned much in this class, so that our character would also be changed from that of Samson. Maybe if we are like that, we would be not replicating Samson, but try to understand where his failures are, that we should not repeat it, and we should live for the glory of God. So let us take these points into our hearts and continue to go into this wilderness journey. We thank Brother Shaiju Varghese from Stewart's Bible College in Chennai, the Dean of the college, for having taken this class in the strength of the Lord. We praise God for him, and may the good Lord be with him, his family, and the assembly where he's in fellowship with, and the ministries he's involved in. So also we thank Brother Samuel Martin, always ready for whenever I call him. I am amazed by his immediate response of telling, yes, I would join the translation. So I praise God for him. Thank you, Brother Samuel Martin. Personally, I thank you very much from the bottom of the heart. May the good Lord be with you, and also your family and the assembly, Bethel Assembly, the long-standing assembly there in Pondicherry. May the good Lord be with you. And also we thank the singer Dore from Coimbatore, Ganapati place, the Ganapati assembly, and he's the elder of that assembly, and yet he had very readily accepted. Praise God for that. And we also thank the participants, for all the dear ones, for having come in and participated and heard the message, so that your faith would be strengthened, so that you would be more doers than just hearers, so that you would live Christ in your life. That is ultimately we are trying that, isn't it? To live Christ. So let us do that for the glory of God. Now we also thank the prayers made. May the good Lord be with all the dear ones for the past 1 year and above. Many have been praying for this ministry and the assembly, and for us. We praise God for all of them. And now we are closing this meeting with the word of prayer. I request request from Uttar Pradesh. Actually, the uncle is from Kovilpatti. He is right now in Uttar Pradesh. I request him, Brother Manohar. If I don't know whether his net is okay, but I request the elder of the Kovilpatti Assembly, Brother Manohar, to pray for the meeting, the culmination of the meeting, and for the benediction also. Over to the elder of Kovilpatti Assembly, who is now in Uttar Pradesh, to pray for the end of the last prayer. Praise the brother. Brother, praise the Lord. Brother, praise the Lord. Yes, praise the Lord. Praise the Lord. கேக்குதுங்க. கேக்குது. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான குளிர்ச்சியான மாலை வேளையில் கூட ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான கிருபைகளை செய்திருக்கிறீர். இந்த நாட்களில் கொடுக்க முடியாத இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இன்டர்நெட் மூலமாக நாங்கள் ஒருமித்து கூடவும், தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் எங்களை பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பகிர்ந்தளித்ததான வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விழுந்து போன ஒரு வீரனாய் காணப்பட்டதான சிம்சனுடைய வாழ்க்கையும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. 20 வருடங்கள் ஆண்டவரே நியாயாதிபதியாக இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தின ஒரு அருமையான ஒரு ஆண்டவரே தேவனுடைய மனுஷனாய் வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி நாட்களே அவன் விழுந்து போன காரியத்தில் இருந்தாலும் கூட
ஆண்டவரே கர்த்தரை நோக்கி ஆண்டவரை கூப்பிடும்படியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தன்னை குறித்தல்ல, தேவனை குறித்து ஆண்டவரே தன்னுடைய தேவனுடைய மகிமையை மீண்டுமாக கண்டவனாக ஆண்டவரே அவனுடைய அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படுவது கர்த்தரால் மாத்திரமே முடியும் என்பதை அறிந்தவனாக தேவனை நோக்கி பார்த்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுக்கு ஆண்டவரே பலவிதமான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்தான் அதை நடப்பிப்பார் என்ற ஒரு ஆண்டவரே எங்களுடைய சிந்தை அந்த எங்கள் சிந்தையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையிலே எங்களுக்கு அருள வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே அவன் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நீ கேட்டு உடனே பதில் செய்த தேவனாக நீ இருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேலையில் கூட நாங்கள் கர்த்தருடைய வல்லமையையும் கர்த்தருடைய மகிமையையும் ஆண்டவரே நாங்கள் கனப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தை ஜெபிக்க எங்களுக்கு நீ கற்று தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாரும். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே நாங்கள் கூட ஆண்டவரே விழுந்து போக முடியாத அனுபவங்கள் ஒருவேளை இருக்குமானால் அதை அறிக்கையிட்டவர்களாய் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உண்மையாய் வரும்போது நீர் மீண்டுமாய் சேர்த்துக் கொள்கிற தேவன். அப்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக. வசனம் கேட்ட யாவரையும் கூட ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரை போல வசனத்தை பகிர்ந்து கொடுத்தான அவருடைய சகோதரன் சைஜு வர்க்கீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதியும். அவர்கள் பைபிள் காலேஜில் இருக்கின்ற பொறுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை இன்னும் அதிகமாய் உத்தமமாய் நேர்மையாய் இன்னும் அதிகமான கிருபைகளோடு கூட அதை நிறைவேற்ற அவருக்கு வேண்டிய வெளிப்பாட்டை இன்னும் அதிகமாய் தர வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே எங்களுடைய தம்பி டிரான்ஸ்லேஷன் பண்ண தம்பிக்காக சாமுவேல் மார்ட்டினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட ஆசிர்வதியும். ஏற்ற வார்த்தைகள் நீங்கள் கொடுத்தீர். அவரை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறாங்க. இந்த கூட்டங்களை ஆண்டவரே இப்படியாக விடாமல் ஒழுங்கு செய்யும்படியான எங்களுடைய சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 300க்கு மேற்பட்ட அதிகமான பாடங்களை ஆண்டவரை இந்த ஜூம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்திருக்கிறீர். அவரையும் அவர் குடும்பத்தையும் முயற்சியையும் இன்னும் அதிகமாய் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தில் கூட உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தர் மீட்பரும் அச்சருமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. Thank you, brother Manohar, uncle from Kovilpatti, for the closing prayer. Thank you very much. And now we are signing off here. Thank you all for joining. God willing, we shall meet tomorrow evening by 6:45. Till then, may the good Lord be with all of us. God bless.